सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पंचदशी विद्यारण्य स्वामी कृत प्रकरण ग्रंथे एकादशोऽध्यायः योगानंदः आनंद पंचकத்துல முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடியது யோகானந்தம். பிரம்மானந்தத்தையே சொன்னார். முதல்ல யோகானந்தம் அப்படின்றத சொன்னார். அதுல இதுவரைக்கும் பிரம்மானந்தத்தை பத்தியே தான் சொல்லிட்டே வந்த யோகானந்த கிட்ட வரவே இல்லை இன்னும். ஏன் அப்படின்னு சொன்னா பிரம்மானந்தம் தான் எல்லாமே. தூக்கத்துல வந்தாலும் பிரம்மானந்தம் தான், ஜாகிரத்துல வந்தாலும் பிரம்மானந்தம் தான், சுஷுப்தியில வந்தாலும் பிரம்மானந்தம் தான், சொப்னத்துல வந்தாலும் பிரம்மானந்தம் தான் சொல்லி பார்த்துட்டே வந்துருக்கோம். அப்ப ஜாகிரத்துல தானே இந்த யோகமும் வருது, அதுவும் பிரம்மானந்தம் தான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருந்தார். முதல்ல விஸ்தாரமாக அவர் தூக்கத்துல வரக்கூடிய ஆனந்தம் பிரம்மானந்தம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஏன்னா எல்லாருமே தூக்கத்தை விரும்புறோம், எல்லாருமே தூக்கத்துல நான் நன்றாக தூங்கினேன், சந்தோஷமாக தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப கிட்டக்க பிரம்மானந்தத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த இடத்துலயும் அத்வைதமானது நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம், பிரம்மானந்தத்தை அத்வைதத்தை சொப்பிரபமாக இருக்கிறது, அது அத்விதீயமாக இருக்கிறது அப்படின்றத பேஸ் பண்ணி இரண்டற்றதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அப்ப இரண்டற்றதாகவும் சொப்பிரபமாகவும் இருக்கக்கூடியது உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தூக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா என்ன சொல்றோம், இந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் எடுத்துக்கணும், அதை முழுமையா எடுத்துக்கொள்ள கூடாதுன்றதுக்காக எக்ஸாம்பிள், லோகத்துல எக்ஸாம்பிள். ஏன் ஆகாசம் மாதிரி பிரம்ம எங்க பரவி இருக்குன்னு சொன்னாக்க அப்ப ஆகாசமும் உண்டானது தானே, ஆத்மன ஆகாச சம்பூதான்னு, அப்போ பிரம்மமும் உண்டாச்சோ அப்படின்னு கேட்கக்கூடாது. புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். சூரியன் எப்படி ஒரே மாதிரி இருந்து கொண்டு எல்லாருக்கும் ஒளியை இருக்கிறாரோ அப்படி ஆத்மா எல்லாருக்கும் ஒளிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் இருக்கிறோம். அதே மாதிரி அத்வைத ஆனந்தத்தை பிரம்மத்தை சொல்லும் பொழுது நியரஸ்ட் எக்ஸாம்பிளாக சுஷுப்தியை சொல்றோம், தூக்கத்தை சொல்றோம். அப்படின்னா முழுமையா எடுத்து கூட தூக்கத்துல அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கதான் இருக்கு, அதை சொல்லல. அது கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு. ஏன்னா தூக்கத்துக்கு முன்னாடியும் இருக்கு, தூக்கத்துக்கு பின்னாடியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆனந்தம் வேணும் 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 எல்லாம் தூங்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் எப்போ வருதுன்னு அவனுக்கே தெரியல, தானா வருது. அதனால பிரம்மமும் தானா தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டானது அந்த எப்படி தூக்கத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பாய் போடுறோம், தலகாணி போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபேனை போட்டுக்கிறோம், ஏசியை போட்டுக்கிறோம், இப்படி எல்லாம் பண்ற மாதிரி நம்மளும் வேதாந்தத்தினுடைய பிரம்மத்தை அறிவதற்காக பாக்கிய இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றோம். அப்புறம் அந்தர் இந்திரியங்களை எல்லாம் மனத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் முதலியெல்லாம் பண்ணாலும் நான் பிரம்மமாவது அப்படின்றது சொப்பிரகாசமாக அது ஆனந்த பிறகு இதெல்லாமே வேஸ்ட் அப்படின்னு தெரியுது. இதே மாதிரிதான் தூக்கத்திலையும் இதெல்லாம் நீங்க பண்ணாலும் இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன, அந்த தூக்கத்தை நீங்க போய் ரீச் பண்ணணுன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இது எதுவுமே கூட வரப்போறது இல்லை, இது எல்லாத்தையும் தள்ளிட்டு தானே தான் தூக்கம் வருது. அதனால அத்வைதத்துக்கு கிட்ட இருக்கக்கூடியது இந்த சுஷுப்தி ஆனந்தம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த சுஷுப்தி ஆனந்தம் மாத்திரம்தான் ஆனந்தம் நினைக்காதீங்க. எதுக்காக இவ்வளவு நேரம் அதை கஷ்டப்பட்டு சொன்னேன்னா, ஆனந்தம் உங்க சொரூபம், அது அந்த சமயத்துல வெளிப்படுறது அப்படின்றத சொல்றதுக்காக சொன்னேன்.
ஜாகிரத்திலையும் பாத்தீங்கன்னா விஷயத்தினால உங்களுக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள்லாம் இருக்கு. கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னு அப்பாடான்னு அவர் உட்கார்ந்த உடனே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரு. ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சு அதை வாங்கி அந்த வீட்டை வாங்கி கட்டி அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி அங்க வந்து வரும்போது ஒரு சந்தோஷமானது வருகிறது இல்லையா? இந்த விஷயத்துல கூட நீங்க எப்ப பண்ணீங்கன்னாக்க, எப்போ உங்களுடைய இச்சை உபரமம் ஆகிறதோ, பொருளானது உங்களுக்கு கிடைத்த பிறகு அதுக்கப்புறம் அப்பாடான்ற அந்த டென்ஷன் போறது, அது அந்த டென்ஷன் போன போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருது தெரியுமா? அந்த ஆனந்தம் ஆக்சுவலா உங்க சொரூபத்துல இருந்து வரக்கூடியது. அதனால ஜாகிரத்துல விஷயத்துல இருந்து வரக்கூடிய ஆனந்தமும் பிரம்மானந்தம் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை சொன்னார், நமக்கு பொருளே இல்லாம சில சமயத்துல ஆனந்தம் வரதே சார். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஊருக்கு போறோம், டூருக்கு போறோம், கைலாஷ் பார்த்துட்டு வரோம், நம்ம கேதார்நாத் பத்ரிநாத் எல்லாம் பார்த்துட்டு வந்த உடனே அதை அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சொல்லும் பொழுது, வீட்டில் இருக்கிறவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் பொழுது ஒரு ஆனந்தமானது வருகிறது இல்லையா? அந்த ஆனந்தம் பாருங்க, நீங்க அந்த சமயத்துல பொருளே இல்லை, அந்த பொருள் இல்லை, வெறும் அதனுடைய ஸ்மரணைத்தான் இருக்கிறது. அந்த ஸ்மரணையாக இருக்கக்கூடியது அதுக்கு பேர் தான் வாசனையினால வரக்கூடிய ஆனந்தம், இம்பாக்ட்னால வரக்கூடிய அந்த வாசனானந்தமும் எப்படி வருதுன்னு பார்த்தா, உங்களுடைய இன்னர் இந்த இருக்கக்கூடிய அந்த பிரம்மானந்தம் தான் அங்க வாசனானந்தமாக தெரிகிறது. அதுதான் சோப்பனத்திலையும் வருகிறது. அப்படின்னு பொருள் இல்லாமலேயே ஆனந்தம் எல்லாம் வருகிறது அப்படின்னு சொல்லி அதை சொன்னார். ஜாகிரத்திலையும் வருது, சுசுப்தியிலும் வருகிறது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த ஆனந்தத்தை என்ன சொன்னார், அந்த சுஷும்னா நாடியானது நம்மளுடைய உடம்புல இருக்கும் பொழுது அது வந்து அந்த சுஷும்னா நாடிய ஹிருதயத்திலிருந்து அது கண்ணு கிட்ட வரும் பொழுது ஜாகரணம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுகிறதுப்பா. அது நம்மளுடைய அந்த சுஷும்னா நாடியானது கண்டத்துல வரும் பொழுது சொப்னமானது ஏற்படுகிறதுப்பா. அது ஹிருதயத்துல இருக்கும் பொழுது அந்த பிரம்மத்தோட சேரும் பொழுது அது சுசுப்தி ஆனந்தமாக இருக்கிறதுப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஜாகிரத்துல எப்படி சார் வருது அப்படின்னு ஒரு சந்தேகம். நேற்று கண்ணுல வருதுன்றீங்க, கண்ணுல வருதுன்னாக்க கண்ணுல தான் வரணும், உடம்பு முழுக்க எப்படி வருதுன்னாப்பா. அப்ப கண்ணுன்னாக்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அந்த ஆனந்தமானது எப்படி வருதுன்னாக்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஜாகிரத்துல இருக்கும் பொழுது தேகம் முழுக்க வியாபிச்சு இருக்கக்கூடியத ஒரு உபலட்சணியாக கண்ணுன்னு சொல்லிட்டு, கண்ணு திறந்த உடனே என்ன ஆறுது, காத்தால தூங்கி எழுந்த உடனே உங்களுக்கு எல்லா ஞாபகமும் வந்து விடுகிறது இல்லையா? தூக்கத்திலிருந்து வந்த மாதிரி. அதனால கண்ணுன்னா கண்ணு மாத்திரம் நினைக்காதீங்க, தேகம் பூராவும் அப்படின்றத சொல்லணும்ன்றதுக்காக தேகதாதாத்மா பண்ணஹா சப்த அய பிண்டவது ததா அப்படின்னு சொன்னார். எப்படி தேகத்துல அது இருக்கு அப்படின்னா, அக்னியில காற்றில இரும்பு துண்டு இருக்கு, அதுல எப்படி அக்னியானது வியாபிச்சிருக்கோ அந்த மாதிரி தேகம் முழுக்கவும் இது வியாபிச்சிருக்கு. அதனாலதான் அதை வந்து நான் மனுஷன் நான் ஜீவன் என்ற எண்ணமானது அந்த ஜாகிரத நிலையில எல்லாருக்கும் அந்த அறிவானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி, அந்த ஆனந்தவனானது எப்படி இருக்கு ஜாகிரத்துல அப்படின்னு 3 அவஸ்தை இருக்குப்பா ஜாகிரத்திலையும். அது என்ன, உதாசீனன் சுத்தி துக்கி அப்படின்னு 3 அவஸ்தை இருக்கிறதுப்பா. அதுல சில சமயத்துல துக்கமாக இருக்கிறான், சில சமயத்துல துக்கமாக இருக்கிறான். அதெல்லாம் எதனால வருது அப்படின்னா கர்மாவனால வரக்கூடியது. அப்ப சில சமயத்துல ஒண்ணுமே இல்லாமே அவன் சந்தோஷமா இருக்கானே, ஒண்ணுமே பண்ணல ஆனா சும்மா இருக்கான், ஆனா ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது சுபாவமாக வருகிறது, புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுலயே நமக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு நம்ம அந்த பிரம்மானந்தத்தை புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம எங்க நிறுத்தினோம் அப்படின்னாக்க 98வது ஸ்லோகத்துக்கு வந்து நிறுத்திட்டோம் போன தடவை. யாவத்து யாவத்து அகங்காரா விஸ்மிருதோ அப்யாச யோகதா தாவத் தாவத் சூக்ஷ்ம திருஷ்டே
நிஜானந்தோனுயதே அப்படின்னு யோகத்துக்குள்ள இப்பதான் நுழையிறேன். யோகத்துல பாருங்க, அகங்காரம் போயிடுறது. இந்த யோகாபியாசத்தினால இவனுக்கு சமாதி நிலை அப்படின்னு ஒரு நிலை கிடைக்கிறது. இந்த சமாதி அப்படின்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கம்மி. சமாதி அப்படின்னா ரெண்டு விதமான நமக்கு தெரியும். சாதாரணமா சமாதி அப்படின்னு சொன்னா ராகவேந்திர சமாதிக்கு போயிட்டு வரான், சங்கர சமாதிக்கு போயிட்டு வரேன்றான், இப்படி எல்லாம் சொல்றாருல்ல. இது என்ன சமாதி அப்படின்னா சித்தி அடைந்து விட்டார். அந்த சித்தி அடைந்து விட்டார போய் இறந்து போனார்னு பெரியவாள சொல்ற வழக்கம் இல்லை. அவர் காலம் ஆயிட்டுது அப்படின்னு சொல்லுவோம், இல்ல அவர் சித்தி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பாடியை விட்டு போனாலும் அவர் இருந்த இடத்துல அவர் கொஞ்ச நாள் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையினால அவர் இருக்கிற இடத்துல ஒரு பிருந்தாவனம் கட்டி அந்த பிருந்தாவனத்துல அவரை புதைத்து அதுக்கு மேல ஒரு சிவலிங்கத்தை வச்சு அல்லது ஒரு துளசி வானத்தை வைத்து இதுதான் அவர்களுடைய பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லி இந்த சமாதியை நம்ம பண்றதை பார்க்கிறோம். இங்க இப்படி ஒரு சமாதி, இன்னொரு சமாதி இருக்கு. அது என்ன? சம தம உபரதி விசிஷ்டா ததா சமாதானம் விதி அப்படின்னு அங்க ஒரு சமாதி சொல்லியிருக்கோம். அது என்ன? மன அமைதி. அந்த மன அமைதியானது எப்படி வருது அப்படின்னு மனசு கொந்தளித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அமைதியானது வரவே வராது. ஏதாவது ஒரு எண்ணத்தை எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த அமைதியானது ஏற்படுவதில்லை. அந்த அமைதியானது ஒன் பாயிண்டடா ஒரு பையன் கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறான் பையன், அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கான், இந்த வரேன்னு சொல்றானே தவிர அவனுக்கு சில சமயத்துல கூப்பிடுறது கூட காதுல உள்ள பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கான். ஏன்னா ஒன் பாயிண்டடா ஒண்ணுக்குள்ளேயே ஒரு புத்தி இல்லையா, அதே விளையாடிட்டு இருக்கான். அம்மா கூப்பிட்டான், அப்புறம் முதுகுல ஒரு அடி அடிக்க ஒண்ணுதான் அவன் வரேன்னு சொன்னேன்மா, என்னம்மா அவசரப்பட்ட விளையாடிட்டு இருக்கானோ இல்லையா, அந்த அளவுக்கு மூழ்கி போயிடும், தன்மயமாக ஆகிவிடுகிறான் இல்லையா. இப்படி இத சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ். இதையே பிரம்ம ஞானத்திலேயே அந்த புத்தியை செலுத்தி அதையே நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சில உபநிஷத்துக்கள்லாம் அந்த யோகாபியாசத்தை ரொம்ப வசதியா சொல்லியிருக்கு. நிதித்தியாசனம் என்பது பௌனப்புண்ணியே சிரவணம் கொய்யாது அப்படின்னு சொல்லி புனப்புனகா சிரவணம் பண்ணி 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 அந்த பிரம்ம ஞானத்திலேயே இருந்து கொண்டே இருந்தால் பிரம்ம ஞானம் வந்துடும். சில பேருக்கு மைண்டானது ரொம்ப ஓடிக்கொண்டே இருந்ததுன்னா அவர்கள்லாம் தியானம் என்ற பயிற்சியை வைத்துக் கொண்டு அந்த தியானத்தின் மூலமாக அவர்கள் படித்ததை டெய்லி கொஞ்ச நேரம் நின்று அந்த யோகத்தை பண்ண வேண்டும். நம்ம சாஸ்திரங்கள்ல ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்கு. யோகங்களும் எல்லா உபநிஷத்துகளையும் சொல்லி இருக்கிறது இல்லையா. அது எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, யாவத்து யாவத்து அகங்காரா விஸ்மிருதா, எப்பெல்லாம் நம்மளுடைய அகங்காரம், இந்த இடத்துல அகங்காரம் அப்படின்னா கர்வம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இதெல்லாம் நானு எனது அப்படிங்கிற ஒரு வேகத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. இப்படி அவன் யோக பயிற்சி பண்ணி 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 இருக்கும் பொழுது நான் இந்த தேகம் இல்லை, ஆனா எண்ணமானது ஓடிண்டே இருக்கும். ஓடிண்டே இருக்கக்கூடிய எண்ணத்தை இந்த மாடானது என்ன பண்ணுவான், போய் எடுத்துன்னு போய் விட்டேன்னாக்கா அது பாட்டுக்கு மேயும். அதுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாம இங்க போய் கொஞ்சம் புல்ல சாப்பிடும், அதுக்கப்புறம் அங்க போகும், கிடுகிடும் ஓடி போய் அங்க கொஞ்சம் சாப்பிடும், இங்க கொஞ்சம் சாப்பிடும், அந்த ஆடு மாடெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல அது அப்படியே சாப்பிட்டு அப்படி போய் உட்காந்துரும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய மனசும் தூங்க போகும்பொழுது அதை நினைக்கிறது, இதை நினைக்கிறது, இதை நினைக்கிறது, அப்புறம் நடுவுல ஒரு ஆட்டோ சஜஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். தூங்கணும், நாளைக்கு காத்தால 3 மணிக்கு எழுந்துக்கணும், நாளைக்கு காத்தால பூஜை இருக்கு, நாளைக்கு காத்தால பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம், நாளைக்கு காத்தால நம்ம எழுந்தாதான், இல்லைன்னா இவாளெல்லாம் நம்ப முடியாது, நம்ம தான் சீக்கிரம் எழுந்து எல்லாரையும் எழுப்பணும், எல்லாரையும் 3 மணிக்கு எழுத விட்டானாக்கா தான் 4 மணிக்கு நம்ம கிளம்ப முடியும். இன்ற எண்ணம் வந்த பிறகு ஒன் பாயிண்ட் ஐயோ தூங்கணுமே மணி ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு,
3 மணி நேரமாவது தூங்கினா தானே நாளைக்கு தெம்பா இருக்க முடியும், இல்லைன்னா நாளைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுவானே அப்படின்ற ஒரு பயம். நாளைக்கு கல்யாணத்தை ஏறி முகூர்த்தத்தை வச்சுட்டு நம்ம தூங்கலாமா அப்படின்னு எல்லாம் நினைச்சு அந்த எண்ண ஓட்டங்களை எல்லாம் நிறுத்தி அந்த தூக்கத்துக்கிட்ட அந்த மனத்தை கொண்டு வந்து அந்தர்முகமா அதுல திருப்பி அதற்கு பிறகுதானே நமக்கு தூக்கம் வருகிறது. அதே மாதிரி தூக்கத்துல ஒரு ஆனந்தம் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணிக்கிறோமோ அப்படி இந்த ஜாகிரத்தின் நிலையம் அத மாதிரி எண்ணங்களை எல்லாம் ஓட விடாமல் பண்ண வேண்டும். அந்த அகங்காரமானது இந்த பாடி மைண்ட் இன்டலெக்சுவலோட இருக்கக்கூடிய இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ல போய் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துல போய் நான் நான் என்ற எண்ணமானது இருந்துட்டே இருக்கு. இதை நல்லா யோசிச்சு வேதத்துல எப்படி சொல்லியிருக்கு, நமக்கு அந்த கிளாஸ்ல அப்படி சொல்லியிருக்கு, இந்த புத்தகமானது அப்படி சொல்லியிருக்கு, நான் ஸ்தூல சரீரம் இல்லை, நான் சூக்ஷ்ம சரீரம் இல்லை, நான் காரண சரீரம் இல்லை, நான் இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டவன், நான் வேக்கர் இல்லை, நான் ஸ்லீப்பர் இல்லை இல்லையா, நான் ட்ரீமர் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, மனோமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, ஆனந்தமய கோஷத்தோட ஐடென்டிஃபை கூடாது, நான் கோஷத்தை விட அதிகமானவன் அப்படின்னு நம்ம படித்ததெல்லாம் திருப்பி 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 நினைக்க இந்த எண்ணங்கள்லாம் அந்த மாடு மேயற மாதிரி அப்படியே இந்த எண்ணங்கள்லாம் போயிட்டே இருக்குது. போய் ஒரு ஸ்டேஜில் வந்த உடனே இந்த அகங்காரமானது அப்படியே இந்த நினைப்புல மறந்து போயிடும். தன்னை தானே விஸ்மிருதா அகங்காரமானது மறக்கப்படுகிறது. எதனால? இந்த பயிற்சியினால, இந்த யோக அபியாசத்தினால. சொல்றார், யாவத்து யாவத்து அகங்காரா விஸ்மிருதா அபியாச யோகதா. எவ்வளவுக்கு எவ்வளவு அகங்காரமானது சமாதி அபியாசத்துல யோகத்தினால மறக்கப்படுகிறதோ, நிரோதம் செய்யப்படுகிறதோ, தாவத்து தாவத்து அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சூட்சமான ஒரு திருஷ்டியானது ஏற்படுகிறது. அந்த சமயத்துல இதுவும் ஞாபகம் வச்சீங்க, ஜாகிரத்துலதான் நடக்கிறது. ஜாகிரத்துல நடக்கும் பொழுது எங்கேருந்து அந்த அமைதியானது வந்தது? யோகாபியாசத்துல அப்படியே உட்கார்ந்து தன்னை மறந்த நிலையில அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஒரு செகண்ட், அப்படியே அடுத்த நாள் ஒரு 1.5 செகண்ட் வருது, அப்படியே அடுத்த நாள் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வருது. இப்படியே பிராக்டிஸ் பண்ணி 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதை இன்க்ரீஸ் பண்ணி 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் முயற்சி பண்ணி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த சமயத்துல அவர்களுக்கு தோணக்கூடியது ஒரு ஆனந்தம். ஏன்னா அவங்க வெளியில வந்தவங்க ஆனந்தமா இருக்காங்க, அப்படியே ஆனந்தமா உட்கார்ந்துருக்காங்க. அதுல இருந்து என்ன தெரியுது, எப்படி தூக்கத்துல ஆனந்தம் இருக்கு, ஜாகிரத்துல இருக்குன்னு சொன்னா அந்த ஆனந்தமானது சொரூப ஆனந்தம் தான் அப்படின்னு அனுமானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த முக்கியமான அறிவு வருகிறது, சூக்ஷ்மமான அறிவு வரும்பொழுது ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது. அது இது எப்படி? ஞானம் ஆத்மனி மகதீதி சாந்த ஆத்மனி அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்லுகிறது. இப்படியாக சூக்ஷ்மமான இந்த அறிவானது ஏற்படுகிறது, சொரூப ஆனந்தம் தான் அப்படின்னு அனுமானிக்க வேண்டியிருக்கு, ஊகிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி அடுத்ததுல சொல்ற சர்வாத்மனா விஸ்மிருதா தன்னே சூக்ஷ்மதாம் பரமாம் பிரஜேத் அதீனத்வாத் ந நித்ரா ஏஷா ததோ தேஹோபி நோபதேத். சொன்னீங்களா, இது தூக்கம் இல்லை அப்படின்றீங்க, ஜாகிரத்துலதான் இது நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா இது என்ன அவஸ்தை? இது ஒரு ஸ்பெஷல் அவஸ்தை. இந்த சமாதி அவஸ்தைன்றது ஸ்பெஷல் அவஸ்தை. ஏன் அப்படின்னா இதை அவன் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அவனுக்கு இந்த அகங்காரம் மமகாரங்கள்லாம் போயிடுறது. எப்படி? இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் அவனுக்கு நீங்கிறது. அப்படியே உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு எங்க இருக்கும் நம்மளுடைய இந்த நான் யாரு, இந்த குடும்பத்துல இருக்க அது இது, இந்த சிந்தனை எல்லாம் அவன் பிராக்டிஸ் பண்ணி அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் போயிடுறது. அதனால
எல்லாம் சர்வாத்மனா விஸ்மிருதா. தம் பொருள் ஏவல் நானு எனது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு மறந்து போகிறது. விஸ்மிருதா அப்படி மறக்கப்பட்ட பிறகு அவன் என்ன பண்றான், ஒரு சூக்ஷ்மமான நிலை, பரமாம் சூக்மதாம் பிரஜே, பரமாம் சூக்மதாம் வெகு சூக்மமான ஒரு இடத்தை அடைந்து விடுகிறான். எப்படி சார் அப்போ தூக்கம் வந்துடாதா அப்படின்னு? அது தூக்கம் இல்லை. அது தூக்கம் இருக்குமே ஆனால் அது வேற நிலையா போயிடும். தூக்கமாக இங்க வந்து ஞானபூர்வமா இருக்கான், அங்க அஜ்ஞானம் வந்துடுறது, தூக்கம் வந்துடுறது. இங்க ஞானமா இருக்காங்க. அதனால அந்த ஆத்மாவானது லீனமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அவன் உயிரோட நல்லா தான் உட்காந்துருக்கான், நல்லா உட்காந்து அவன் அப்ளேஸா உட்காந்துருக்கான். தூங்கமா இருக்குதுன்னா தலைக்கு ஒழுத்துக்குவார், படுத்துக்குவார். அப்படியெல்லாம் இவர் இங்கே அலீனத்வாத் அப்படின்னார். லயமடைந்து விடவில்லை. அவேக்கன் டு தி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். கொஞ்சம் அவருக்கு அந்த பாடி சிந்தனை இருக்கதான் இருக்கு. அதனால தூக்க நிலைக்கு அவர் போகலாம் இல்லை. அது ட்ரீம்லயும் நீங்க அதை ரெண்டுத்தையும் சேர்க்க முடியாது. அங்கெல்லாம் மனசு லயமடைஞ்ச பிறகு வரைக்கூடியது. அது இந்திரியங்கள்லாம் லயமடைஞ்ச உடனே தான் ட்ரீம் வருது. மனசு லயமடைந்த பிறகுதான் தூக்கம் வருது. இந்த இடத்துல எந்த ஒரு லயமும் இல்லை. அலீனத்வாது இதை நித்ரா ஏகா. இதை நீங்க தூக்கம் என்று சொல்ல முடியாது சார். இது தூக்கம் கிடையாது சார். இது நல்ல கான்சியஸா தான் அவர் இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? தேகே அப்படி நோ பதே, அந்த தேகமும் பாருங்க அப்படி தூக்கம் வந்து அப்படிக்கே ஒழுமை கீழெல்லாம் உழவே இல்லையா. அதான் கான்சியஸ் அதே நம்மோடி உட்கார்ந்துருக்காரு. அதனால தேகா அப்படி இந்த தேகமும் கூட பதே நோ பதே அது கீழே விழவே இல்லையே. பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த யோகாபியாசத்துல இருந்து வரக்கூடிய பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் ஜாகிரத்துலதான் வருது. அப்பவும் இந்த உடம்பு இருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. இது தூக்கம் இல்லை, இது இல்லைன்னு தெரியாது. அதனால ஜாகிரத்துன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா அவனுடைய பிராக்டிஸ்னால, யோகா அபியாசத்தினால அவனுக்கு தேகமானது கீழே விழாமையே இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துலயும் வரக்கூடிய ஆனந்தம், பிரம்மானந்தத்தை தான் அவர் கொஞ்சம் குளோசராக இருந்து அனுபவித்துக் கொண்டார் அப்படின்றது நல்லா தெரியாது. கீழே விழலையே ஜாகிரதாக இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சட்டலான ஒரு ஆத்மானந்தத்தை அவர் அது ஒரு தெளிவா அந்த இடத்துல அவருக்கு அது ஆத்மானந்தமானது கொஞ்சம் கிட்டக்க நல்லா தெரியுது. தூக்கத்துல ஒண்ணுமே தெரியாம இருக்கு. ஜாகிரத்துல நமக்கு சொன்னாதான் புரியுது. கனவுல சொல்லுவாங்க. ஆனா இந்த சமயத்துல கொஞ்சம் எவிடென்ட்டாக இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். யோகாபியாசத்தினால வரக்கூடிய ஆனந்தம் இதுதான் யோகானந்தம். ஏன் சார் அதுக்கு அவ்வளோ பாருங்க, அந்த ஒரு நிலையில அகங்காரமும் மனசும் தூக்கத்துக்கு முன்னாடியும் போயிடுறது. ஆனா கம்ப்ளீட்டா லீனம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவன் தூங்கிட்டான். அப்ப இவனுக்கு தான் யாருன்றது கூட தெரியாம தூங்கிட்டான். மாப்பிளையா பொம்பளையா தெரியல, ஒண்ணுமே தெரியாம தூங்கினான். இங்க அப்படி இல்லை. அந்த துவைத்தமானது அப்படியே காணாமல் போயிருக்கு. ஆனா இவன் இருக்கான். இவன் எப்படி இருக்கான்? அந்த மனசோடையே ஒன்னாகி அப்படியே அந்த ஆத்மாவாக ஆகி ஆத்மாவாகவே ஒரு நிமிஷத்துல இருக்கான். அந்த மனசுடைய சேஷ்டையானது அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அது நின்று போச்சு. அந்த சமயம் இருக்கு இல்லையா, அந்த அத்வைத்தமான ஒரு நிலை. அந்த நிலையில நத்வைத்தம் பாசதே நாபி நித்ரா தத்ராஸ்தியத் சுகம் பிரம்மானந்தः இத்யாஹ பகவான் அர்ஜுனம் பிரதி. அந்த இடத்துலப்பா இரண்டாவது பொருள் அவனுக்கு தெரியாததுனாலதான் அவனுக்கு ஆனந்தமானது ரொம்ப கிட்டக்க தெரியுது. அப்புற துவைத்தம் ந பாசத்தே, அந்த அவஸ்தையில, அந்த சமாதி அவஸ்தையில அவனுக்கு துவைத்தமானது ஒலிப்பதில்லை. ந துவைத்தம் பாசத்தே. அதை நித்ரான்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா முதலியே சொல்லிட்டா அது நித்ரையும் இல்லை. அலீனத்வாது நான் நித்ரான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால நான் அப்படி நித்ரா, அது நித்ரையிலையும் வராது.
அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா தத்ராஸ்தி சுகம், அந்த இடத்துல ஒரு சுகமானது இருக்குப்பா. அது எங்க இருந்தா வரும்? ஜாகிரத்துல வந்தாலும் அதுதான் வருது, சுஷுப்தியில வந்தாலும் அதுதான் வருது, சொப்பனத்துல வந்தாலும் அந்த ஆனந்தம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப இது என்ன ஆனந்தம்? ரொம்ப கிட்டக எவிடென்டா தெரிந்து கொள்ளக்கூடியதான அது சகா ஆனந்தா எது சமாதிஷ்டா புருஷா அனுபூயத்தே சகா ஆனந்தா ஆனந்தா ஏவ. இப்படிதான் அனுமானம் பண்ண வேண்டியது. வேற வெளியே இருக்கு, இதுதான் அனுமானம் பண்ணி ஆகணும். பிரம்மானந்தா வித்யாக எப்படி தெரியுது? ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஞான ஆத்மனி மகத்தீச்சே சாந்த ஆத்மனி அப்படின்னு உபனிஷத் பிரமாணத்துல இருக்கு. ஆனா கொஞ்சம் அழகா இதெல்லாம் பகவானானவர் 6வது சாப்டர்ல இந்த தியானத்தை பத்தி அர்ஜுனனுக்கு நிறைய சொல்லியிருக்காருப்பா. அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எப்படி சொல்லியிருக்கோம், ஒரு 8 ஸ்லோகம் பார்த்து அவர் என்ன பண்ண போறாருன்னா, அந்த பகவத்கீதையில என்ன இருக்கோ அதை அப்படியே வெர்பாட்டி இங்க எடுத்து போட போறாரு. அப்படியே கொட்டேஷன் பகவத்கீதா அப்படின்னு சொல்லி அந்த பகவத்கீதால என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணி பார்ப்பா. நான் சொன்னதெல்லாம் எல்லா சாஸ்திர சம்மதமா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் எதையும் ஆன்மையும் நான் பேசுறது கிடையாது. I have got the backing from the ஸ்மிருதி அப்படின்றது தான் முதல்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க. ஏன்னா அத்வைதத்தை யாரும் தனியா எஸ்டாப்ளிஷ் பண்ண, இருக்கிறத எடுத்து சொல்றது தானே அத்வைதம். இந்த டீச்சிங் பண்ணும்பொழுது என்ன அர்த்தம், நமக்கு சுதி பிரமாணம் தான் பின்னாடி பலம். அந்த சுதியிலையும் ஸ்மிருதியிலையும் என்ன இருக்கோ அதை வைத்துக் கொண்டுதான் எது பேசினாலும் அத்வைதி பேசுறாங்கனாக்கா என்ன அர்த்தம், பின்னாடி இது பேக்கட் பை ஸ்மிருதியோ ஸ்மிருதியோ இல்லாமல் எதுவும் அவன் வாயிலிருந்து வரவே வராது இல்லையா அப்படின்னு சொல்றது. இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா, நீங்க ஏதாவது ஒரு லெக்சருக்கு போய் யாரோ ஒண்ணு பேசுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், அதுக்கு பின்னாடி ஒரு சுருதி பிரமாணமோ இருக்கும். அதனாலதான் நீங்க நல்லா இருக்கு, ஆனந்தமா இருந்தது, என்ஜாய்டுன்னு சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க. என்னால எல்லாத்துக்கும் பேஸ் பிரமாணம் பேஸ். இந்த பிரமாணம் பகவத்கீதா பிரமாணத்தை இவர் எடுத்து இப்ப காமிக்க போறாரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி சொல்லியிருக்கு நம்ம பாருங்க அப்படின்னு 6வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. அங்க எப்படி சொல்லியிருக்கோ அதே ஆர்டர் படி சொல்லணும் அப்படின்றது இல்லை. அவர் 100ஓட முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு 8 ஸ்லோகம், 100ல இருந்து 108 வரைக்கும் 8 ஸ்லோகமானது பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிட்டார். இவருக்கு கன்வீனியன்டா வரும்போது அப்படி 2, அதுக்கப்புறம் ஒரு 2 அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது இப்போ முதல் ஸ்லோகம் இவர் எதை எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த சாதகனாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தியான அபியாசத்தை எப்படி பண்ணுவது அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு போட்டார். இல்லையா, சாதகனா இருக்கிறவனுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லையா நமக்கு இருக்குன்றது தெரியும். இப்படி இருக்கக்கூடியவான் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்றார். சனைகி உபரமே புத்தியா ஸ்ருதி பிரகிருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா நகிஞ்சிதபி சிந்தயேத். சனைஹி உபரமே புத்தியா ஸ்ருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா நகிஞ்சிதபி சிந்தயேத். மனசு ஓடிட்டே இருக்கும். அதை எப்படி சார் ஒரு இடத்துல நிறுத்த முடியும்? என்ன சார் சொல்றீங்க நீங்க? சிந்தையே எப்படி சார் மனசு என்ன ஓடிக்கொண்டே இருக்கிறதான சார்? மனசு ஒரு குரங்குன்னு தெரியாதா சார்? அது எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே தானே இருக்கும். அது எப்படி அதை நிறுத்தும் அப்படின்னு அதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன். இந்த மனசானது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது வழக்கம் உண்டு. ஒரு கையில ஒரு மருந்துக்கு எழுதி கொடுக்குறாரு வைத்தியர். எழுதி கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்ற, நான் இந்த மருந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லா சரியாயிடும். ஆனா ஒன்னே ஒரு கண்டிஷன், இந்த மருந்து சாப்பிடும் போது குரங்க மாத்திரம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு வைங்க. பாருங்க, சும்மா கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா
நம்ம எதுவும் நினைக்காம சாப்பிடுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த வைத்தியரானவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, பாருங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதீங்கன்னு சொன்னார். சொன்னோடனே நம்ம மனசை என்ன ஆறுது பாருங்க. ஒரு வேலையா அந்த மருந்து சாப்பிடும் போது நம்ம பிராரப்தம் என்ன ஆகும், அந்த குரங்குதான் ஞாபகம். ஒரு காரியத்தை செய்யாதேன்னு அந்த பசங்களுக்கு சொன்னா அதையேதான் செய்வார்கள். ஏன்னா நம்ம சொன்ன காரணத்தினாலேயே பேசாம சொல்லாம விட்டுருந்தா ஒரு தப்பிச்சுன்னு போயிருக்கோம். என்ன இப்படிதான் நம்மளுடைய மனசு இருக்கு, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப பாருங்க, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அவ்வளவு பெரியவர் வைத்தியர் சொல்லியிருக்காரு குரங்க நினைக்காதுன்னு, நம்ம குரங்க நினைக்காம தானே இருக்கணும் அப்படின்னா. இப்ப என்னாச்சு, அந்த வைத்தியர் சொன்னதே எனக்கு பிரச்சனையா போச்சு. ஒவ்வொரு தடவை மருந்து சாப்பிடும் போதும் எனக்கு கரெக்டா அதுதான் ஞாபகம் வருது. நமக்கு ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுதும் அந்த 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 இன்சிடென்ட் தான் நமக்கு ஞாபகம் வந்து தொலையாது, வேண்டான்னு சொன்னா கூட இல்லையா அப்படின்னு சொல்லுது. இப்படின்னா மனசு இருக்கு, மனசானது ஓடிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கிஞ்சிட்டு எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டீங்களா, யோகாபியாசம். யோகாபியாசத்துல நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மனசை நல்லா ஓட விடுங்க. எல்லா டிஸ்டர்பன்ஸும் அது நினைக்கிறதெல்லாம் நினைக்கட்டும், அது பாட்டுக்கு நீங்க விடுங்க. அந்த மைண்டு எவ்வளவு நேரம் ஓடும் அதையும் தான் பார்த்துக்கலாம். நீங்க அந்த மாடையும் ஆடையும் நீங்க மேய விட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் அது மேயும் இல்லையா, அதெல்லாம் மேயற வரைக்கும் மேயும், அப்புறம் தானே வந்து உட்காரும் ஒரு இடத்துல. அப்படித்தான் இந்த மனமும். அந்த மனசை என்ன பண்ணா அங்கங்க மேய விட்டுட்டே இருக்கணும், என்ன போயிட்டே இருக்கும். ஆனா அப்பப்போ அது ஆட்டோ சஜஷன் ஒண்ணு கொடுத்து ஆத்மாவை கொண்டு வந்து நிறுத்து, ஆத்மாவை கொண்டு வந்து நிறுத்து, ஆத்மாவை கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொன்னா நீங்க சொன்னா கேட்காதுதான் மனசு. அதே கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. சனைகி சனைகி உட்காந்து ரொம்ப மெல்லமா அந்த குழந்தைய அப்படி தட்டி வளர்க்குறோமா இல்லையா, பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி அந்த குழந்தைங்களை வளர்க்குறோம், அது வாட்டுக்கு பிடிவாதம் பிடிக்கிறது, கோவப்படுறது, அது பண்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து அதை ஒரு வழிக்கு எடுத்துட்டு வரணும் இல்லையா. அப்படின்னு தனைகி அப்படின்னா உள்ள போகும். இந்த சனைஸ்வரன் அப்படின்னு ஒரு கிரகத்துக்கு பேரு. ஏன் அந்த கிரகத்துக்கு சனைஸ்வரர்னு பேரு அப்படின்னா, எல்லாமே ஒரு மாசத்துல 3 மாசத்துல போகும்போது இந்த குருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த ராகு இந்த கேது இதெல்லாம் வருஷத்து கணக்குல இருக்கும். ஆனா இதை விட சனைஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு 2.5 வருஷம் இருப்பாரு சார். பிறந்த அன்னைக்கு வந்தான்னா இவன் பிறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த குருவானவர் வருஷம் போயிட்டே வந்துருப்பார். இந்த சனியானவர் 2.5 வருஷத்துக்கு 2.5 வருஷம் சுத்திட்டே வருவார். இவங்க 2 பேரும் மீட்டே பண்ண மாட்டாங்க. ஒரு 60வது வயசுல இவர் என்ன பண்ணுவார், கரெக்டா இவரும் ஒரே இடத்துக்கு வருவார், குருவும் ஒரே இடத்துக்கு வருவார். 2 கிரகங்களும் சேர்ந்து இவர் பிறக்கும் பொழுது இந்த ஜாதகம் எப்படி இருந்தது, மனுஷனா பிறக்கணும்ன்ற அந்த பாபிஷ்ட ஜாதகத்தினாலதானே இவனுக்கு மனுஷ ஜென்மாவே ஏற்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு நிலையானது திருப்பி 60 வயசுல ஏற்படும் அவனுக்கு. 60 முடிந்த உடனே அந்த சமயத்துல இந்த கிரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவன் சத்தியப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னு ஒண்ணு பண்ணி கொள்கிறான் இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த சனைகி தீட்டுறது பணத்துல தான் ஞாபகம் வரும். இப்ப சனைகின்னா மொள்ள அது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். நம்ம என்ன பண்றது, அது வர வரைக்கும் வருஷம் இருந்து டபுள் கொடுத்துட்டு தான் போவார். முன்னாடியும் டபுள் கொடுப்பார், பின்னாடியும் நம்ம நடுவுல இருக்கும் போதும் ட்ரபுள் கொடுப்பார், இன்னும் அடுத்த வாசிக்கு போனாலும் ட்ரபுள் கொடுப்பார். 2.5 ஏற நாட்டு சரி விடுமா, யாரையும் விடாது, அது வாட்டுக்கு கூப்பிட்டுட்டு தான் போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லயும் 3 தடவை வேறு வரும் இந்த ஏற நாட்டு சரியான. ஏன் முதல் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துடும். அதெல்லாம் பொங்கு சரி, மங்கு சரி, சங்கு சரி எல்லாம் சொல்றது இல்லையா. முதல் தடவை வரும்போது ஓஹோன்னு நல்லதை வாரி கொடுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தகராற பண்ணிட்டு போகும், அதுக்கப்புறம் ஆளையே காலி பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவார்.
சனி ரொம்ப மொல்லதான் அதனுடைய வேலை செய்யும், அதெல்லாம் பொறுத்துதான் பண்ணும். இப்படி இந்த மனசும் இப்படி ஓடிக்கொண்டு தான் இருக்கணும். அதை நீங்க என்ன பண்ணா இந்த யோகா அபியாசத்திற்கு வேற வழி கிடையாது. ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ் பண்ணணும், ஆத்ம ஞானம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஆனா கனைகி உப்பறதே அதை இருக்கணும் இல்லையா? பராஞ்சிகாணி தஸ்மாத் பரான் பட்சினாந்தராத்மன் கஷ்டித் தீரா ஆத்மானமைச்சது ஆவருத்த சக்ஷு அமதத்வவித்தன். எல்லா பொருள்கள்ல இருந்தும் விஷயங்கள்ல இருந்தும் அந்த மனத்தை இழுத்து அதை வேதாந்தத்துல நம்ம படிச்ச அந்த ஆத்மாவை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது. இப்படி பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான, யாரோ ஒரு தீரனுக்கு தான் அது முடியும். கஷ்டி தீரா ஆத்மானமைச்சது. நம்ம சாதாரணமான மனுஷங்கள்லாம் அது பண்றது கஷ்டம். ஆனா நமக்கு என்ன ஆசை? பர்மனண்டான ஆனந்தம் வேணும்னா, அமோகானந்தம் வேணும்னா என்ன பண்ணணும்? நீயும் கஷ்டப்பட்டு தீரனா ஆய்ப்பொழுதுதான் ஆகணும். ஞானம் அதேவத்தை கை வச்சோம். என்ன பண்றது? பண்ணிதான் அதுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணும்? யோகாபியாசங்கள்லாம் பண்ண வேண்டியதான் இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சனை உபரமே எடுத்தது வந்து அந்த மெல்ல அந்த புத்திய நிறுத்தணும். எப்படி? திருதி கிரகீதையா புத்தியா. ரொம்ப இடைவிடாத முயற்சியானது வேணும். ரொம்ப முயற்சியோட உறுதியோட இருக்கக்கூடிய ஒரு மனசு. இந்த மனசானது அங்க போய் அப்படியே ஒரு இடத்துல ப்ளூ ஆயிருக்காது. கம்ப்யூட்டர் கேம்ல இருக்கு இல்ல, அது அப்படியே அவங்க கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து வந்த உடனே தான் அவனை கொஞ்சம் பண்ண வேண்டியது. அப்படி நமக்கு வெளி விஷயங்கள்லயே நம்ம மனசெல்லாம் எப்ப பார்த்தாலும் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை சம்பாதிக்கலாமா, இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கு. இதை ஸ்பிரிச்சுவலா பண்ணணும், ரிலீஜியஸா நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கா. நம்ம பிரச்சனைகள் வந்து காத்தால நம்ம உட்கார்ந்து வேதாந்த கிளாஸுக்கு போனோம்னா தான், ஜபம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்தாதான் எத்தனை போன் கால் வருது இல்லையா? அந்த சமயம் பார்த்துதான் செல் அடிக்கும், அந்த சமயம் பார்த்துதான் போஸ்ட்மேன் வருவான் இல்லையா? அந்த சமயம் பார்த்துதான் டெலிபோன்ல இருந்து சார் வீட்டுல வந்துதா சார், ஓ உங்க வீடு இல்லையா சார், நான் பக்கத்து கிளாஸ் சார், சாரி சார்னு சொல்லிட்டு போவான் இல்லையா? அப்பதான் பால் கார்டு எடுத்துன்னு வருவான், அப்பதான் காபி பொடி விற்கிறவன் வருவான், அப்பதான் அரிசிக்காரன் வருவான். எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? எல்லாம் வரதான் வருவாங்க. வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? கிருதிகிரிஜீதையா தைரியத்தோட ஒரு புத்தியை வச்சுட்டு இதெல்லாம் வரும் போகும். நம்ம இன்னைக்கு பண்ணுவோம், ஜபத்தை எடுத்த காரியத்தை விட்டுடக்கூடாது. நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம், இன்னைக்கு பண்றதா பிளான் பண்ணியாச்சு, இதை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பிச்சு திருப்பி ஒரு கிருதிகிரிஜியா தைரியத்தோட பண்ணணும். அப்படி இந்த யோகாபியாசத்தின் மூலமா அந்த மனசை கொண்டு வந்து அந்த ஆத்மாவில நிறுத்தணும். சார் ஆத்மாவில எப்படி சார் நிறுத்தணும்? ஆத்மாவானது ஐக்கியாச்சு. அதாவது ஆத்ம ஞானே சம்ஸ்தம் அப்படின்னு பார்த்து ஆத்ம ஞானத்துல கொண்டு வந்து அந்த மனக்கிருத்துவா அந்த மனசை எடுத்து வந்து நிறுத்த வேண்டும். அந்த ஆத்ம ஞானத்துல அந்த ஆத்மாவிலை நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தும் பொழுது வேற எதையும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கார் அர்ஜுனனுக்கு. நமக்கும் அர்ஜுனனை நிமித்தி கிருத்திய நமக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கார். 6வது சாப்டர்ல 25வது ஸ்லோகமாக இது அப்படியே வருபாட்டம் எழுதப்பட்டார். சனைகி உபரமேது புத்தியா திருதிகிரி தயா ஆத்மசம்சம் மனஸ்கிருத்வா அதுக்கப்புறம் இன்னொரு வழி இருக்கு. ஆமாப்பா நான் ஒத்துக்கிறேன், திருதிகிரிஜியா புத்தியான்னு ஏன் தெரியுமாப்பா சொன்ன? மனசானது எப்பொழுதுமே சஞ்சலமாக இருக்கும், மனமானது இல்லையா அஸ்திரமாக இருக்கும். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு. என்ன டொனேஷனுக்கு ஆள் வருவான், டெலிபோன்காரன் அப்பதான் வருவான், எலக்ட்ரீஷியன் அப்பதான் வருவான், பால் கார்டு அப்பதான் வரும் ஞாபகம் வரும், நமக்கு காபி வாங்கணும், காபி கொட்டை வாங்கணும் ஞாபகம் வரும், அரிசி வாங்கணும் ஞாபகம் வரும், பேட்டரி கேபிள் கட்டணும் ஞாபகம் வரும். எல்லாம் அந்த சமயத்துல தான் வரும் நமக்கு. அந்த தியானத்துக்குன்னு உட்காரும் போதுதான் இந்த பிராரப்தங்கள் எல்லாம் வந்து சேரும். ஏன்? மனசானது சஞ்சலம், மனசானது எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்காது, உறுதியோட இருக்காது. இன்னங்க ஓடிட்டே இருக்கும். ஒண்ணு சொன்னா ஒண்ணு ஓடி போயிடும்.
ஏதோ ஒண்ணு நினைச்சா அந்த அசோசியேஷனை பார்த்து பாருங்க. நம்ம பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டே இருப்போம். அங்க போனோம்னாக்கா அதான் இந்த காமாட்சி அம்மன் கோயில் போனா அந்த சாமியை பார்த்தோம்னாக்கா அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர் பாடினாரு. என்ன அவரை அப்புறமா நான் போன வாரம் கூட பார்த்தோமே, அவரை ஆழ்வார்பேட்டில பார்த்தோமே அப்படின்னு ஒண்ணு. ஆழ்வார்பேட்டை ஞாபகம் வந்த உடனே ஆழ்வார்பேட்டில இருக்கக்கூடிய வெள்ளி ஞாபகம் வரும். அந்த இடத்துக்கு நம்ம போனது ஞாபகம். இப்படி அசோசியேஷன் ஸ்டார்ட் பாருங்க. என்ன அஸ்திரமாக போயிட்டே இருக்கும். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகும். அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கும் ஜபம் பண்ணிட்டு இருக்கோங்க. இது என்னத்துக்கு இந்த ப்ராப்ளம், அவர் என்னத்துக்கு இப்ப நினைக்கிறோம். யாரோ ஒருத்தர் அன்னைக்கு போனா ஏதோ காமாட்சி அம்மனை நினைச்சாலும் பிரயோஜனம் திரும்பி கொண்டு வரணும் இல்லையா? அப்படி எதோ எதோ நிச்சரதி மனசஞ்சலமஸ்திரம் ததோ நியம் எய்தது ஆத்மஞ்சேவ வசம் நயே. எதோ எதோ நிச்சரதி மனசஞ்சலமஸ்திரம் ததோ நியம் எய்தது ஆத்மஞ்சேவ வசம் நயே. யதா யதா எப்பெல்லாம் புத்தியானது நிச்சரதி வெளியில போகிறதோ, ஏன் வெளியில போறதா அதனுடைய நேச்சர் சார். மனசனுடைய நேச்சர் என்ன இல்லையா? இங்க அது எப்போதும் அப்படிதான் இருக்கும், அஸ்திரமா இருக்கும். எல்லாத்துனா நேச்சர் அப்படிதான். நீங்க பேப்பர்னாக்க அதுல எழுதலாம், துணியில எழுதுனாக்கா அது துணி பறந்துட்டே தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த துணியை எடுத்து ஒண்ணுத்துல ஒட்டி ஒரு கார்ட்போர்டுல ஒட்டி அது பின்னாடி ஒரு சட்டம் அடிச்சு அதுக்கப்புறம் தான் வரையணும், அதுக்கப்புறம் தான் ஃப்ரேம் போடணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அப்படித்தானே பண்ணி ஆகணும். சிலதெல்லாம் அவனா சில மனசனுடைய நேச்சுரலி லைக் தட் இல்லையா? அதனால மனஹா எப்பொழுதுமே அது சஞ்சலமாக இருந்து கொண்டே இருக்கும், அஸ்திரமாக இருக்கும். ஸ்திரமான ஒரு புத்தியே கிடையாது நமக்கு. அது சஞ்சலமா இருக்கும், உறுதியற்றதாக இருக்கும். அஸ்திரம் ஸ்திரமில்லாமல் இருக்கும், சஞ்சலமாகத்தான் இருக்கும். அதனால அது பாட்டுக்கு அது வெளியில போயிட்டு தான் இருக்கும். அது போகும்போதுனா யதா யதா நிச்சரதி எப்பெல்லாம் அது போகிறதோ, எதையெல்லாம் நோக்கி அது போகிறதோ ததா ததா அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ண, அங்க நினைக்காது, அங்க போகாத, அங்க நினைக்காது. இப்ப நம்ம இந்த காரியத்துல இருக்கோம், ஜபத்துல இருக்கோம், இப்போ அபியாசத்துல இருக்கோம். அதனால நீ வா அப்படின்னு அதை நியமியது, அதை திருப்பி 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 அந்த புத்தி அங்கேருந்து எடுத்துன்னு வந்து எங்க அதை எடுத்துன்னு வரணும், ஏத்தத்தை நியமிய அப்பப்போ இதை எடுத்துன்னு வந்து நியமனம் பண்ணி எங்க கொண்டு போய் விடுறது, ஆட்டோ சஜெக்ட் இப்ப ஆத்மால கொண்டு இருக்கணும். ஆத்ம சம்சம் மனக்கிருத்துவான்னு சொல்லியிருக்கார் பகவான். ஆத்மாவையே நினைக்கிறோம், ஆத்ம ஞானத்திலேயே கொண்டு வந்து அதை நிறுத்தம். ஆத்மன்யேவ வசம் நயேர், அது வசத்துல கொண்டு வந்து அதை சேர்க்க நயேர், அதை கொண்டு வந்து லீடு பண்ணி அங்க எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு பேர் தான் அபியாசம். அவர் என்ன சொன்னாரு, யாவத் யாவத் அகங்காரஹா விஸ்மிருதோ அபியாச யோகதா அப்படின்னு 98 நமக்கு சொன்னார் இல்லையா? அந்த அபியாச யோகத்தை சொல்லி ரெண்டும் சாதகனுக்காக சொல்லப்பட்ட விஷயம் சார். ஞானிக்கு சொல்லப்பட்ட விஷயம் தானே சொல்லியிருக்காருங்க அப்படின்னா அதுவும் இருக்குப்பா, அதுவும் இங்கேதான் சொல்றாரு. அடுத்ததுலயே நமக்கு அதையும் சொல்றாரு, அவர் மாத்தி மாத்தி தான் சொல்றாரு, அவர் அதே தான் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா 6வது 27வது ஸ்லோகம் அவர் என்ன சொல்றார், பிரசாந்த மனசம் சேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம் அப்படின்னு சொன்ன. இப்போ இந்த பிரம்மபூதம் அகல்மஷம்னு சொன்னதுனால இப்ப இங்க இருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடியதான இந்த யோகமானது ரொம்ப இவ்வளோடு கேட்டகரி ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, உத்தமம் சுகம்னு வேற இங்க சொல்லியிருக்காரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல அகல்மஷம் பிரம்மபூதம் அப்படின்னாரு. எந்த தோஷமும் இல்லாத பிரம்மமாகவே இருக்க இவர் யோகாபியாசத்துல ஒரு நிலையை கண்டவர் வந்துட்டார். அப்படிப்பட்ட அவர்
அவருக்கு எப்படி இருக்கு இப்போ யோகாபியாசத்துல ஒரு ஸ்டேஜ் வந்துட்டார். அவருடைய மனசானது பிரசாந்த மனசம், அவருக்கு நல்லா அடங்கி சாந்த பிரகர்ஷேன சாந்தமான மனசு, நல்லா அவர் சொல்றதை கேட்கிற மாதிரி அப்படியே அமைதியா இருக்கணும், சுஷ்டீமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னாக்க அவர் உதாசீனவதாசீனா அப்படின்னு உதாசீனாக பிரசாந்த மனசோட இருந்து கொண்டு அவர் எப்படி இருக்காரு, ஏனம் யோகினம், இப்படி அகல்மச்சமாகவும் பிரம்மபோதமாகவும் பிரசாந்த மனசமாகவும் இருக்கக்கூடிய யோகினம், அகல்மச்சம் பிரம்மபோதம் பிரசாந்த மனசம் ஏனம் யோகினம், இப்படி இருக்கக்கூடிய இந்த யோகியானவர் சாந்த ரஜசம். அவருக்கு இன்னொரு குவாலிபிகேஷன் இருக்கு, அவருடைய மனசு ரஜோகுணமே இல்லை சார். அவருடைய மனசு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு கொந்தளிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட கொதிப்பே இல்லை. அவ்வாத்துக்கு அவருடைய மனசு சாந்த ரஜசம், எதையும் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே தூஷ்ணியமா சும்மா இருக்கக்கூடியதாக. பிரம்மபூதம் அகல்மஷம் பிரம்மபூதம் பிரசாந்த மானசம் ஏனம் யோகினம் சாந்தரஜசம் யோகினம், ஏனம் சாந்தரஜசம் யோகினம், நன்கு அடங்கிய மனசாகவும் ரஜோகுணம் போய்விட்டராகவும் பிரம்மமாகவே இருப்பவராகவும் எந்த தோஷமும் இல்லாதவராகவும் இருக்கும் யோகினம் சுகம் உத்தமம் உபைதி அப்படி அன்வயம் பண்ணோம். இப்படி அந்த உத்தமமான ஆனந்தம் இந்த யோகினம், இந்த யோகியை வந்து உபைதி அடைகிறது. யோகாபியாசத்தினுடைய ஒரு பராகாஷ்டம் அப்படின்னு சொல்றதுனால இங்க அவர் சொல்லக்கூடியவர் சாதகன் இல்லை, ஒரு நிலைமைக்கு வந்த அந்த ஞானியை பத்தி சொல்றீங்க அப்படின்னாக்க இங்க கொடுத்திருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் எல்லாம் நல்ல ஒரு பழுத்த யோகிக்கு தான் வருது. அகல்மஷம் சாந்த மனசம் சாந்தரசகம் யோகினம், இப்படி இருக்க பிரம்மபூதமாக இருக்கக்கூடிய இந்த யோகிக்கு உத்தமம் சுகம் உத்தமமான ஒரு மோட்சானந்தமானது அவரை வந்து தேடுகிறது. உத்தமம் சுகம்னா என்ன, மோட்சம் தானே, அது வருகிறது அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன புரிந்து கொள்ள வேண்டியது, கர்மா உபாசனை எல்லாம் பண்ணிட்டு ஞான யோகத்துல இருக்கக்கூடிய இந்த ஞானிக்கு நல்லா புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, சாதன அவஸ்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பல அவஸ்தை. பாருங்க, சாதன அவஸ்தை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கா ரொம்ப அழகா புரியும். சாதன அவஸ்தை என்ன, மௌனமாக இருக்கக்கூடியது. ஏன் நம்ம பிராக்டிஸ் பண்றோம், நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது பாருங்க எவ்வளவு கஷ்டம் அது. நீங்க ஒரு நாள் இருந்து செஞ்சா நம்ம மௌனமா இருக்கணும் அப்படின்னு சில பேர் யாருக்காக மௌனம் அப்படின்னு எடுத்துப்பாங்க இல்லையா. பெரியவாள்லாம் என்ன பண்ணா, இன்னைக்கு காத்தால இருந்து யாரோடையும் பேசாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அன்னைக்குதான் பேச வேண்டியதான ஒரு விஷயம் தான் வருவோம், வேண்டிய வேலை அன்னைக்குதான் வருவான். நம்ம பேசாம ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணலான்னு உட்கார்ந்தா அப்போங்க தான் கை கேட்பான், அப்போங்க தான் பெல் அடிக்கும், அப்போங்க தான் அமேசான்ல இருந்து எடுத்து வந்து டெலிவரி வருவான். இப்படி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. மௌனமா இருக்கணும்னா ஒண்ணு, இது விடுங்க வெளியில இருந்து வர டிஸ்டர்ப் நமக்குள்ளேயே. அப்பதான் ஐயோ இந்த விஷயத்த ஒரு தடவை சொல்லிட்டு வேணா கண்டினியூ பண்ணலாமா, இந்த இத ஐயோ நேற்றுக்கே சொன்னால நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு இது வேற ஞாபகம். அநேக விதமான இடைஞ்சல்கள்லாம் வரும். இந்த சாதன அவஸ்தையில இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், இது எல்லாத்தையும் அவன் மேனேஜ். ஆனாலும் ஒரு உடாபடிய திருதிகிரிகீட்டையா அந்த மௌனத்தை பண்ண வேண்டும். ஆனா இதே மௌனமானது இல்லையா, நல்ல சாதனையானது பண்ணி 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 ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அந்த பல அவஸ்தையில இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஈஸியா அந்த மௌனமே செய்யுது. பாருங்க, சாதக அவஸ்தையில இருக்கிறதுக்கும் யோகம் தேவைப்படுறது, பல அவஸ்தையில இருக்கக்கூடியவும் அந்த யோகமானது. அதனாலதான் பகவான் ஆனதாரு சாதகனை பத்தியும் பேச வேண்டியிருக்கு, நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்தவனை பத்தியும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, ஏகாந்தமா இருக்கிறது, தனியா இருக்கணும், அதை பழகணும். ஏன்னா யாருடைய டிபெண்டன்ஸும் இருக்கக்கூடாது.
இரண்டாவது மனுஷங்களுடைய சித்தப்பயணம் சேர்த்துனாக்கா பழக்க போயிடும். நமக்கு எந்த காரியமும் தனியா செய்வதற்கான யோக்கியதை இல்லாம போயிடும். தனியா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கனாக்கா அப்போ நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும். ஆனா இது அபியாசத்தினால கொண்டு வந்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அது சுகமாக அந்த ஏகாந்தத்திலேயே அப்படின்னு இந்த மௌனம் ஏகாந்தம் இதெல்லாம் இந்த சாதனா அவஸ்தை பல அவஸ்தை இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய அந்த ஞான நிஷ்டையில இருக்கக்கூடிய அவரை பற்றி சொல்றது இந்த 104வது ஸ்லோகமானது. எத்திர உபரமதே சித்தம் நிருத்தே யோக சேவையா எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. எத்திர உபரமதே சித்தம், எப்பொழுது எத்திர சித்தம் உபரமதே அப்படின்னா எப்பொழுது இந்த சித்தத்தை அப்படியே பிராக்டிஸ் பண்ணி அடங்க வைக்கிறானோ, உபரமம் அடங்க வைக்கிறது. இந்த மனசை அடங்கி அது என்ன பண்றது? எதனால அது வருது? யோக சேவையா, யோகாபியாசத்தினால பயிற்சியினாலதான் இது. பயிற்சி இல்லாம ஒரு காரியம் நடக்கவே மாட்டாது. அந்த மனசை பயிற்சி பண்ணும். டெய்லி நீங்க ஜபத்துக்கு பண்ணதுனாக்கா உங்க மனசு ஓடதான் செய்யும். நீங்க என்ன பண்ணணும்? திருச்சிக்கு ஈஸியா அதுல ஜபம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோட போய் உட்காரணும். உட்கார்ந்த பிறகும் உங்களுடைய மனசு வேணா புறவா பண்ணலாமே, இன்னைக்குதான் வேலையெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லதான் சொல்லும். அதையும் நீங்க ஜெயிக்கணும். இப்படிதானே பண்ணாதான் அந்த சித்தமானது கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி உபரமாகணும் அப்படின்னு முதல்ல சொன்னார். இப்படி பண்ணி சித்தமானது யோக சேவையா நிருத்தம் நேச்சுரலாக அது ஆயிடுச்சு. அது சகஜமா ஆயிடுச்சு. அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி அந்த 7 மணிக்கு காத்தால ஜபத்தை பண்ணி பிராக்டிஸ் ஆயிடுச்சுனாக்க அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் தானே மொழி போறது, தானே அந்த டயத்துக்கு போய் குளிச்சுக்கிறான், தானே அந்த சமயத்துல ஜபத்துக்கு உட்கார்ந்துடுறான், தானே அந்த எல்லாம் கரெக்டா எல்லாம் ரொட்டீன். ஏன்? அது சோ நேச்சுரல். அவருக்கு அப்படியே பழகி போயிட்டாரு. அது என்ன வெளியில இருந்து பாக்குறவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், அவருக்கு அது நேச்சுரல் இல்லையா? அவாத்துல இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப நேச்சுரலா பண்ணுவாரு அவரு. இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் நேச்சுரலாக வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த யோகாபியாசம் மனத்தை நிறுத்துறது சொல்லிட்டே இருக்கானேன்னா அவனுக்கு நிருத்தம் நேச்சுரலி. யோகத்தை சேவிக்கிறதுனால யோக சேவையா எத்திர சித்தம் உபரமது எப்போ அடங்குகிறதோ நிருத்தம் நேச்சுரலாக அது நிக்கிறது. உபரமம் பண்ண உடனே அது நேச்சுரலா அப்படி நிக்கிறது. எத்திர ஏவ ஆத்மனா ஆத்மானம் பட்சன், எங்க தன்னுடைய ஆத்மனா இந்த வித்யா ததா அந்தக்கரணேன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எத்திரச்ச ஆத்மனா திருத்தியாங்க. ஆத்மனா ஆத்மாவனாலன்னாக்கா அந்த பரம்பரை ஆத்மாவனால எல்லாம் வராது. அது ஆத்மாவனால என்ன பண்ண முடியாது, அசங்கமா இருக்க அந்த ஆத்மா. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆத்மனான்னு சொன்னதுனாலயே நமக்கு என்ன அர்த்தம்? செய்வ ஆத்மனா ஆத்மானம் அந்த ஆத்ம தத்துவத்தை நன்றாக அதை உணர்ந்து அவன் என்ன பண்றான்? அந்த அப்படியே ஆத்ம நிலையிலேயே ஆத்மனி துஷ்யதி. அப்படி ஒரு சந்தோஷம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன்றான் சார். தனக்குத்தானே அவர் சந்தோஷத்தை எதிர்பார்க்க கேட்டான். அதுக்கு சொன்னார் இல்லையோ அப்படின்னு சொல்லி ஆத்மரதி ஆத்மசுத்தா இல்லையா மாணவகா அப்படின்னு எல்லாம் சொல்லி அங்க சொன்னார் இல்லையோ. அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பாக்கணும். ஆகையினால இந்த இடத்துல இவர் யோகத்தை பத்தி பேசும்போது யாரை பத்தி பேசுறார்? ஞானியினுடைய லட்சியத்தை பற்றி பேசுகிறார். ஞான நிஷ்டனாக இருக்கக்கூடிய ஜீவன் முக்தனானவன் நிலையை வர்ணனை செய்கிறார். இங்கு பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்பதை வித்யாரண்யர் நமக்கு எடுத்து காமிக்கிறார். எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்ர சைவ ஆத்மனாத்மானம்
பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. யோக சேவையா இந்த அபியாச யோகத்தின் காரணமாக பண்ணி 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 அப்ப இப்ப என்னாச்சு, எத்திர உபரமத்தே மனசு அடங்கி எந்த நிலையில, எந்த நிலையில சித்தம் உபரமத்தே நிறுத்தம் ஓய்வடைந்து நேச்சுரலாக இருக்கிறதோ அந்த சமயத்துல இப்ப என்னாச்சு, அந்த ஆத்மாவானது என்ன பண்றது, அந்த இடத்துல தன்னாலேயே தன்னுடைய புத்தியினாலேயே அந்த ஆத்மாவானது வேற எதுவும் செய்யறதுக்கு இல்லை, அது அப்படியே அடங்கி அந்த ஆத்மாவிலேயே இருக்கு. அந்த ஆத்மாவிலேயே இருக்கும்போது ஆனந்தத்தை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு இரண்டாவது பொருளே இல்லையா, துவைதம் சத்திரன பாசத்தே, அந்த இடத்துல துவைத்தமானது பாசிப்பதே இல்லை. சத்ராஸ்தியம் ச பிரம்மானந்தா அப்படின்னு சொல்லி 100வது ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா, ச பிரம்மானந்தா, அந்த ஆத்மாவில இந்த பிரம்மானந்தத்தினால அந்த ஞானியானவர் துஷ்யதி, அவர் சந்தோஷம் அடைகிறார் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேல நம்ம இப்ப 4 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 4 ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் மாண்டூக்கிய உபநிஷத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார், அதையும் சொல்லி அதுக்கப்புறம் சாக்காயனர் சொன்னதான உபநிஷத் பிரமாணங்கள் எல்லாம் போட்டு இந்த யோகமானது இன்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அதெல்லாமும் சொல்ல போற. இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை